ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான தி ஸ்ட்ராங்கஸ்ட் சேஜ் வித் வீக்கஸ்ட் கிரஸ் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். எல்லாருமே காமனா கேட்டது ரெண்டு விஷயம், ப்ரோ இசக்காய் அனிமி போடுங்க, ரெண்டாவது ஹீரோ ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு அனிமி போடுங்க அப்படின்னு கேட்டீங்க. நீங்க கேட்ட ரெண்டு விஷயமுமே இந்த அனிமையில இருக்கு. அண்ட் இந்த அனிமே என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்ல இருக்குங்கிறதுனால கதை சூப்பரா இருக்கும். ஸோ நீங்க நம்பி பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே நிறைய டீடைல்ஸ் இருக்கும். என்னால முடிஞ்ச லெவலுக்கு அது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி ஸ்ட்ராங்கஸ்ட் சேஜ் வித் வீக்கஸ்ட் கிரஸ்ட் சீசன் 1 எபிசோட் 1. இப்போ நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான மான்ஸ்டர் கூட நம்ம ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்கான். ஜஸ்ட் ஒரே அட்டாக்லயே நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டரை கொண்டுதான். அவ்வளோ பவர்ஃபுல்லான மான்ஸ்டரையே நம்ம ஹீரோ கொண்டுதான். அந்த லெவலுக்கு நம்ம ஹீரோ ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கான். நான் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் இதுக்கு மேல என்னால பவர்ஃபுல்லா மாற முடியாது. ஏன்னா என்னோட மேஜிக்கல் கிரஸ்டோட லிமிட் இதுதான். என்னோட ஃபர்ஸ்ட் கிரஸ்ட் இது கிரியேஷனை பேஸ் பண்ணுது. செகண்ட் கிரஸ்ட் ஸ்ட்ரென்த் கொடுக்கும். தேர்ட் கிரஸ்ட் ரேபிட் ஃபயர். ஃபோர்த் கிரஸ்ட் இதை தான் நான் அடையணும். ஏன்னா இதுதான் காம்பேட்டபிலிட்டி. மனுஷங்க பறக்கும் போதே அவங்க பர்த் மார்க் மாதிரி தான் அந்த கிரஸ்ட் வரும். ஸோ இந்த லைஃப்ல என்னால் இதை அடைய முடியாது. இதை நான் அடையணும்னா என்ன நானே ரீஎன்கார்னேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தன்னை தானே ரீஎன்கார்னேஷன் பண்ணிக்கிடுறான். நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரியே அந்த ஃபோர்த் கிரஸ்ட்டை அடைஞ்சிட்டான். இப்போ இவன் ரொம்பவும் சின்ன பையனா இருக்கான். தம்பி நீ இவ்வளோ சின்ன வயசுலேயே கேபிட்டல்ல வைக்கிற எக்ஸாம்ல கலந்துக்கிட போறியா அப்படின்னு சொல்லி அந்த வண்டி ஓட்டுறவர் வந்து நம்ம ஹீரோவை பாராட்டுறாரு. அப்போ திடீர்னு நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை சென்ஸ் பண்றான். ஒரு மான்ஸ்டர் வந்துட்டு இருக்கு, அது ரொம்பவும் பெருசா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவ்வளோ பெரிய மான்ஸ்டர்லாம் இந்த ஏரியால கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி அவர் சிரிச்சிட்டு இருக்காரு. பார்த்தா குதிரை நிக்குது. நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே ஒரு பெரிய சைஸ் மான்ஸ்டர் வந்திருக்கு. நம்ம ஹீரோ அதை ஒரே அட்டாக்ல கொண்டுதான். அவர் இதை பார்த்து ஷாக் ஆயிட்டு என்ன காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் தம்பி அப்படின்னு சொல்லி இப்ப கேபிட்டல்ல டிராப் பண்ணிட்டு போறாரு. இப்போ நம்ம ஹீரோ அந்த கேபிட்டலை சுத்தி பார்த்துட்டு இந்த இடம் ரொம்பவும் சூப்பரா இருக்கு, என்னோட சொந்த ஒரு மாதிரி இது இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது சார் அப்படின்னு ஒரு பொண்ணு கெஞ்சற சவுண்ட் கேக்குது. என்ன நம்ம ஹீரோ போய் பாக்குறான். என் ஃப்ரெண்டோட ஸ்வாட் உடஞ்சு போச்சு, அவளுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, ப்ளீஸ் சார் எப்படியாச்சும் கிரியேட் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கெஞ்சிட்டு இருக்கா. இந்த கடையில இருக்கிற வெப்பன்லாம் நல்லா கிரியேட் பண்ணிருக்காங்க. ஆனா அதுல எந்த ஒரு என்சான்மெண்ட்டும் இல்லங்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான். சார் ப்ளீஸ் எனக்கு அர்ஜென்ட் அப்படின்னு அந்த பொண்ணு கெஞ்சிட்டு இருக்கா. இந்த ஏரியால எங்கேயுமே கிடைக்காதுமா, நீ வேணா ரெடிமேடா எடுத்துக்கிட்டியா அப்படின்னு அவர் கேட்கவும், சரி அப்படின்னா அது இவ்வளோ நீளமா இருக்கணும், ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கணும், உஷ் 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 இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் ஈஸியா கட் பண்ணணும் அப்படின்னு அவ சொல்லவும், ஒருவேளை நான் அப்படி ஒரு ஸ்வாட கிரியேட் பண்ணாலுமே அதுல என்சான்மெண்ட் என்னால போட முடியாது அப்படின்னு அவர் சொல்லவும், நான் அதை பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹே தம்பி உன்னால அது முடியுமான்னு கேட்கவும், என்னோட இந்த கிரஸ்டால எதுனால முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அது கிரஸ்டா ஃபெயிலியர் ஆச்சு, நீ சொன்ன உடனே கூட நான் நம்பினேன், ஆனா உன்னோட கிரஸ்ட பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப டவுட்டா இருக்குன்னு கடைக்கார் சொல்லவும், நீங்க அந்த ஸ்வாட ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு மேஜிக் ஸ்டோனை கொடுத்துட்டு நம்ம ஹீரோவை நம்புறேன் அப்படின்னு சொல்றா. ஆனா உன்கிட்ட ஒரு மேஜிக் ஸ்டோன் தான் இருக்கு, அது வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லவும், இல்ல எனக்கு இவன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இப்ப கடைக்கார் வந்துட்டு ஸ்வாட செய்யறதுக்காக உள்ள போய் ஒர்க் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண மறந்துட்டேன், என்னோட பேரு ஆமோலித்தசியஸ். ஒரு பணக்காரனுக்கு என்ன இப்பவே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தாங்க, எனக்கு அதுல விருப்பம் இல்ல, சோ நான் வீட்டை விட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. என்னோட பேரு மேட்டியஸ் ஹில்டஸ் ஹைமர். என்ன நீ மேடின் கூப்பிடலாம் நம்ம ஹீரோ சொல்லவும், மேடி நீ எனக்கு பெரிய ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்க, அதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ். என்னோட ஸ்வாட் தான் அது, நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கும்போதே அந்த இன்னொரு ஃப்ரெண்ட் வரா. நம்ம ஹீரோக்கு அவளை பார்த்ததுமே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வருது. அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோவை பார்க்கவோ லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வருது. ஹை என்னோட பேரு மேடியஸ் ஹில்டஸ் ஹைமர், உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவன் நம்ம ஹீரோவை பார்த்து அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறா. என்னோட இன்ட்ரோடக்ஷன் நான் ஏதோ தப்பா சொல்லிட்டேனா, இதுக்கு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். என்னோட பேரு லோரி ஆவென்ட்ரா, எனக்கு எந்த ஒரு பாய் ஃப்ரெண்டும் கிடையாது, நான் சிங்கிள் தான், உனக்கு விருப்பம் இருந்தா என்ன லோரின்னு கூப்பிடு அப்படின்னு அவ சொல்லவும், என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்ட் யோசிச்சுட்டு இருக்கா. இன்ட்ரோடக்ஷன் பண்ணும்போது ரிலேஷன்ஷிப்பை பத்தியும் சொல்லணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, நானும் சிங்கிள் தாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அவர் ஸ்பாட ரெடி பண்ணி கொண்டு வராரு. என்சான்மெண்ட் நான் ஸ்டார்ட் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்லவும், இங்கே வான் கடற்கரை கேட்கிறாரு. ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு மேஜிக் கிறிஸ்டல் எடுத்து அந்த ஸ்வாட்ல வச்சு நம்ம ஹீரோ என்சான்மெண்ட்டை டக்குன்னு முடிச்சிருதான். அதுக்குள்ள முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. வேணா ட்ரை பண்ணி பாரு நம்ம ஹீரோ சொல்லவும், சரி நான் இதை ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவ இப்ப எந்திக்கும் போது அந்த ஸ்வாட் டேபிள்ல லைட்டா படுது. அதுலயே டேபிள் ரெண்டு துண்டாயிடுது. எல்லாருமே இதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இதை எப்படிப்பா பண்ண அப்படின்னு கடைக்கார கேட்கவும், ஜஸ்ட் இது சாதாரண என்சான்மெண்ட் தான் நம்ம ஹீரோ சொல்றான். இதுல சீட்டிங் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா நான் தான் இந்த ஸ்வாட ரெடி பண்ணி கொண்டு வந்தேன், என் கண்ணு முன்னாடி தான் நீயும் இதை சாண்ட் பண்ண, உனக்கு நிறைய திறமை இருக்கு தம்பி, நீ ஒரு என்சாண்டரா மாறுதியா அப்படின்னு கடைக்கார கேட்கவும், இல்ல விருப்பம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கேபிட்டல்ல நடக்கிற அந்த எக்ஸாம்ல கலந்துக்கிறதுக்காக நம்ம ஹீரோ வந்திருக்கான். அப்ப நம்ம ஹீரோ லோரியை மீட் பண்றான். நீயும் இங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு வந்திருக்கியா அப்படின்னு அவ கேட்கறா. அடச்ச அப்படின்னு லோரி ஃப்ரெண்ட் வருத்தப்படவும், நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி லோரி சேர பண்றா. ஹீரோ செஞ்சு கொடுத்த ஸ்வாட வச்சு லோரி அந்த எக்ஸாமினரோட ஸ்வாடையே ரெண்டு துண்டா வெட்டிருதா. சோ லோரி இப்போ ஈஸியாவே அதுல பாஸ் பண்றா. மேடி உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவ நம்ம ஹீரோக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லவும் நம்ம ஹீரோ கொஞ்சம் வெக்கப்படுறான். லோரியோட ஸ்வாட நீ தான் என்சான் பண்ணான்னு கேள்விப்பட்டேன், நீ ரொம்ப திறமசாலின்னு நான் கேள்விப்பட்டேன், உங்க அப்பா உனக்கு என்ன கத்து கொடுத்துருக்காருன்னு பாக்கலான்னு தான் நானே நேர்ல வந்தேன் அப்படின்னு ஒருத்தன் வந்து நிக்கவும், எங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா நம்ம ஹீரோ கேட்கவும், நல்லாவே தெரியும், உன்னோட திறமையை பத்தியும் தெரியும், அதனாலதான் சாதாரண எக்ஸாமினர்ஸ் உனக்கு பார்த்தாத நானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்ப அவன் சண்டைக்கு ரெடி ஆகிறான். ஆக்சுவலி அந்த கேபிட்டலோட ஒரு பெரிய ராயல் நைட் தான் அவன். அவனையே நம்ம ஹீரோ வந்துட்டு அசால்ட்டா தோக்கடிக்கிறான். கேபிட்டலோட ராயல் நைட்டியை இவன் தோக்கடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இப்போ அடுத்தது மேஜிக் பவரை யூஸ் பண்ணி டார்கெட்டை அட்டாக் பண்ணணும். இப்போ லோரி தான் வந்து அட்டாக் பண்றதுக்காக வந்து நிக்கிறா. நம்ம ஹீரோ வந்துட்டு யோசிக்கிறான், எதுக்காக இவங்க என்கேண்டட் கேஸ்டிங்கை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன்னா அந்த மேஜிக்கல் வேர்ட்ஸை சொல்லி சொல்லி இவங்க அட்டாக் பண்றதுக்குள்ள டைம் ஆயிரும்.
அப்படின்னா வேர்ட்லெஸ் கேஸ்டிங்கே இந்த காலத்துல இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். போன ஜென்மத்துல நம்ம ஹீரோ கிட்ட இருந்த அந்த ஃபர்ஸ்ட் கிரஸ்ட் தான் லோரி கிட்டயும் இருக்கு. அந்த கிரஸ்ட் தான் இந்த காலத்துல பவர்ஃபுல்லான கிரஸ்ட்னு சொல்றாங்க. அண்ட் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற பவர்ஃபுல்லான அந்த கிரஸ்ட கிரஸ்ட் ஆஃப் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஏதோ ஒன்னு தப்பா இருக்குன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஃபயரை வச்சு மட்டும் தான் அட்டாக் பண்ணணுமா நம்ம ஹீரோ கேட்கவும், எந்த எலமெண்ட்னாலும் யூஸ் பண்ணலாம், ஆனா ஃபயர் தான் பேசிக், அதனால தான் அதை யூஸ் பண்ண சொல்றோம் அப்படின்னு அந்த எக்ஸாமினர் சொல்றாரு. நம்ம ஹீரோ சரி ஓகே அப்படின்னு சொல்றான். ஓ உன்னோட கிரஸ்ட் ஆஃப் ஃபெயிலியர்ல உன்னால அட்டாக் பண்ண முடியலன்னா கவலைப்படாத, மத்ததுல நீ ஹையஸ்ட் ஸ்கோர் எடுப்ப அப்படின்னு அந்த எக்ஸாமினர் நம்ம ஹீரோவை சேர பண்ணவோ, டார்கெட்டை அட்டாக் பண்ணா மட்டும் போதும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மேஜிக்கை வர வைக்கிறான். இவன் எப்படி சாண்டே பண்ணாம மேஜிக் யூஸ் பண்றான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. நம்ம ஹீரோ இப்போ ஒரே அட்டாக்லயே எல்லா டார்கெட்டையும் அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அட்டாக் கிரியேட் பண்றான். அது ஒரு பெரிய பிளாஸ்ட கிரியேட் பண்ணி ஒரு பெரிய பள்ளத்தையே கிரியேட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டா. இப்போ ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போறான். ஆமாவும் வந்திருக்காங்க. லோரி உன்னோட யூனிஃபார்ம்ல நீ ரொம்ப அழகா இருக்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீயும் அழகா இருக்க மேடி அப்படின்னு சொல்லி லோரி சொல்றான். அந்த செகண்ட் அகாடமியோட பிரின்சிபல், இந்த மொத்த ஸ்கூலையும் நான் தான் கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்னு ஒருத்தன் வந்து நிக்கவும், இவர் தான் பிரின்சிபலா அப்படின்னு சொல்லி ஆமா வந்து ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்கா. எனக்கு அதிகமா பேசுறது பிடிக்காது. அகாடமில இருக்கிற மாதிரி உங்களோட கிரஸ்ட்டை வச்சு நாங்க உங்களை வேல்யூ பண்ண மாட்டோம். உங்க திறமைக்கோ பெர்ஃபார்மன்ஸ்க்கும் தான் வேல்யூ. சோ நல்ல ட்ரைனிங் எடுத்து உங்க ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க அப்படின்னு அவர் கிளம்புவோம். உண்மையிலேயே இவர் நிறைய பேசலப்பா அப்படின்னு சொல்லி லோரி பாக்குறா. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், மேடியஸ் ஹில்டஸ் ஹைம்பர் நீ என்னோட ரூம்ல வந்து என்ன மீட் பண்ணு அப்படின்னு அவர் சொல்றாரு. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நான் ஸ்கூல் கிரவுண்ட் நாசமாக்கிட்டேன், ஒருவேளை என்ன ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்களோ அப்படின்னு நம்ம ஹீரோ பயந்துட்டு இருக்கான். உள்ள போ மேட்டியஸ் அப்படின்னு பிரின்சிபல் பின்னாடி வந்து நிக்கிறாரு. எல்லாரும் நம்ம ஹீரோவை சுத்தி வளைச்சு நிக்கிறாங்க. ஐயோ என்ன சொல்ல போறாங்களோ அப்படின்னு நம்ம ஹீரோ பயந்துட்டு இருந்தா. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நீ தான் ஹையஸ்ட் ஸ்கோர் வாங்கியிருக்க, உன்னோட திறமைகளை பத்தி நான் கேள்விப்பட்டேன், நீ எனக்காக ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்கவோ, என்ன விஷயம் நம்ம ஹீரோ கேட்கறான். நீயே பார்த்திருப்ப எல்லாருமே சாண்ட் பண்ணி தான் அவங்க மேஜிக் யூஸ் பண்றாங்க, ஆனா நீ வேர்ட்லெஸ் கேஸ்டிங் யூஸ் பண்ண நான் கேள்விப்பட்டேன். சண்டை போடுற இடத்துல நமக்கு வேர்ட்லெஸ் கேஸ்டிங் தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதிரிங்க கூட நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கும்போது சாண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பாதிலே யாரையும் நம்மளால அட்டாக் பண்ண முடியாது. சோ வேர்ட்லெஸ் கேஸ்டிங் நான் பரப்பணும்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் அகாடமில இருக்கிறவங்க வேர்ட்லெஸ் கேஸ்டிங்க்கு எதிராக இருக்காங்க. வரப்போற இன்டர் அகாடமி காம்படிஷன்ல வேர்ட்லெஸ் கேஸ்டிங்கோட பவர் என்னன்னு உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு அந்த பிரின்சிபல் வந்து நம்ம ஹீரோ கிட்ட இதுக்கு முன்னாடி நடந்த காம்படிஷனோட ரிசல்ட் காமிக்கிறாரு. செகண்ட் அகாடமி எப்பவும் தோத்துக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. வேர்ட்லெஸ் கேஸ்டிங் எங்களுக்கும் டீச் பண்ணு அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் கேக்குறாரு. நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்றான். ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்க வேர்ட்லெஸ் கேஸ்டிங் கத்துக்கிட போறீங்க, அதுக்கு ஸ்பெஷலான ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஹே இது அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல டாப் ஸ்கோர் வாங்கின ஸ்டூடெண்ட் தானே அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. நம்ம ஹீரோ என்சான்மெண்ட் எதுவும் இல்லாம வேர்ட்லெஸ் கேஸ்டிங் எப்படி பண்றதுங்கிறத செஞ்சு காமிக்கிறான். இவர் மட்டும் இல்ல நம்ம ஆளுங்களையும் ஒருத்தங்க இப்ப பண்ணுவாங்க அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ரக்டர்ல ஒருத்தர் வந்துட்டு, எனக்கு கேஸ்டிங் யூஸ் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு, ஆனா இந்த வேர்ட்லெஸ் மேஜிக் ரொம்பவே ஈஸியா இருக்கு, மேடியஸ் எனக்கு இதை கத்து கொடுத்தாரு, நான் ஒரே நாள்ல இவ்வளவு தூரத்துக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கேன், கண்டிப்பா உங்களாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்ட்ரக்டர் சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோ எல்லாருக்குமே வந்து வேர்ட்லெஸ் கேஸ்டிங்க கத்து கொடுக்குறான். ஆமா கூட ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டா, ஆனா லோரியால மட்டும் அவளோட சாண்ட சொல்லாம அவளோட மேஜிக்க கரெக்டா யூஸ் பண்ண முடியல, மத்தவங்க எல்லாம் நல்லா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவ வருத்தப்படவும், லோரி உன்னோட கையை கொண்டா அப்படின்னு நம்ம ஹீரோவா கையை பிடிக்கவும், உடனே லோரி கொஞ்சம் வெக்கப்படுறா. என்னோட மாணவ ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்ணி உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றான், அதுக்காக தான் இது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட மாணவ கொஞ்சம் அவளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றான். இப்போ அவளுமே நல்ல மேஜிக் யூஸ் பண்றா. ஃபர்ஸ்ட் அகாடமிக்கும் நம்ம ஹீரோவோட செகண்ட் அகாடமிக்கும் அந்த இன்டர் அகாடமி காம்படிஷன் வருது. சோசன் ஒன் தான் ஃபர்ஸ்ட் அகாடமில சண்டை போடுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு லோரி சொல்லவோ, சோசன் ஒன்னா என்ன நம்ம ஹீரோ கேட்கறான். ஹையஸ்ட் மேஜிக் பவர் இருக்கிறவங்கள ஃபர்ஸ்ட் அகாடமில அப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி லோரி சொல்றா. என்னோட எதிரி ரொம்பவோ 10 மடங்கு என்னை விட பவர்ஃபுல்லா இருக்காங்கிறத நான் சென்ஸ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், மேடி அப்படின்னா நீ இதுல கலந்துக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு டீமன் லெவலுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு சொல்லி லோரி சொல்றா. டீமன்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியுமா நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா அவங்க எல்லாம் ஹியூமன்ஸோட எதிரி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சரி நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிரவுண்டுக்கு வரான். என்னோட காலத்துல நான் எல்லா டீமன்ஸையுமே அழிச்சிட்டேன், ஆனா வீக்கான டீமன்ஸ் எல்லாம் தப்பிச்சு இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கிரஸ்ட் ஆஃப் ஃபெயிலியர் இருக்கிற ஒருத்தனை போய் நம்ம கிட்ட அனுப்பி விட்டுருக்காங்களே, செகண்ட் அகாடமி தோக்கிறதுக்காகவே ஆளுங்களை அனுப்பிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அகாடமி ஆளுங்க வந்து கலாய்க்கிறாங்க. அகாடமில இருக்கிற அந்த லீடர் மாதிரி இருக்கிற ஒருத்தன் ஓவரா பேசுறான். இவன் ஒரு டீமன் ஹியூமன் மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கான், அவன் கையில போலியான ஒரு கிரஸ்ட வச்சுட்டு ஹியூமன்ஸ் கூட ஈஸியா நடமாடிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இப்போ அட்டாக் பண்ணவோ ஃபர்ஸ்ட் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் கீழே விழுந்துட்டாங்க. அந்த டீமன் மட்டும் அப்படியே நின்னுட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட பவரை பார்த்து அவன் பயந்து போய் ஃபர்ஸ்டே மேஜிக் ஆக்டிவேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கேஸ்டிங் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். அவன் கேஸ்டிங் பண்றதுக்கு முன்னாடியே அவன் மேஜிக் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தேகமா பார்த்துட்டு இருக்காங்க. இவன் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த டீமன் மாதிரி இருக்கிற மனுஷன் யோசிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ அவனோட ஸ்வாட்ல ஒரு என்சான்மெண்ட் யூஸ் பண்றான். ஃபர்ஸ்ட் அகாடமி ஸ்டூடெண்ட் அட்டாக் பண்ணவோ நம்ம ஹீரோ ஈஸியா தடுத்துட்டான். உனக்கும் வேர்ட்லெஸ் கேஸ்டிங் தெரியுமா அப்படின்னு நம்ம ஷாக் ஆகுறான். ஹியூமன் மாதிரி தெரியறதுக்கான அந்த ஸ்பெல்லை நம்ம ஹீரோ பிரேக் பண்ணுவோ இப்போ அந்த டீமன் அதோட ஒரிஜினல் ஃபார்முக்கு மாறுது. இது ஒரு டீமன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் சேஃபா இங்கிருந்து வெளியே அனுப்புங்க, ராயல் பேலஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி 10 ஸ்ட்ராங்கஸ்ட் மேஜையும் நைட்ஸையோ கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஹெட் மாஸ்டர் வந்து சொல்றாரு. இப்போ அந்த டீமன் நம்ம ஹீரோவா அட்டாக் பண்ணுவோம். நம்ம ஹீரோ ஈஸியா ஷீல்ட வச்சு தடுக்கிறான். அந்த டீமன் தப்பிச்சு ஓட பாக்குது. நம்ம ஹீரோ டக்குன்னு கால்குலேட் பண்ணி அவனோட ஸ்வாட்ல என்சான்மெண்ட் யூஸ் பண்ணி அதோட ரெக்கையை வெட்டி அந்த டீமனையும் கொன்றுதான். பட் நம்ம ஹீரோவோட பிளேட் உடைஞ்சு போயிருது. தனியால இவன் ஒரு டீமனையே தோக்கடிச்சிட்டானா அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நான் என்னோட ப்ரீவியஸ் ஏஜ்ல கயாசா இருந்தப்போ டீமன்ஸ் அழிக்கிறதுக்காக ரொம்பவும் பாடுபட்டேன், ஆனா இந்த டே அண்ட் ஏஜ் வரைக்கும் இவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் அவனோட காலத்துல ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கிற டீமன்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிருதான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அந்த 4th கிரஸ்ட அடையிறதுக்கு பிறக்கும் போதே அந்த கிரஸ்ட் நம்ம கையில இருந்திருக்கு
இருக்கணும். சோ அதனால ரீஇன்கார்னேஷன் ஆகி ஸ்ட்ராங்கா மாறணும்னு ஆசைப்படுறான். நம்ம ஹீரோ பல வருஷம் கழிச்சு ரீஇன்கார்னேஷன் ஆகி வரான். ஆனா அந்த காலத்துல வேர்ட்லெஸ் கேஸ்டிங் இல்லாம போயிடுச்சு. அண்ட் அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் கிரஸ்ட் தான் கிரஸ்ட் ஆஃப் ஃபெயிலியர் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. சோ ஹியூமன்ஸ் எல்லாருமே வீக் ஆகணுங்கிறதுக்காக இந்த டீமன்ஸ் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.